வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்கள் 2026 காலி பணியிடங்கள் என்னவாக இருக்கும், டிரைவர் எவ்வளவு, கண்டக்டர் எவ்வளவு, எவ்வளவு எடுக்கிறாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு புரியாத புதிரா இருக்கு. போக்குவரத்து கழகத்துல மகளிருக்கு உண்டான அந்த வெற்றி பயணம், முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தை பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதை அறிவிக்க இருக்காரு அப்படின்ற தகவல்கள் முதல்வர் விஜய் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை விரைவில் இதை நடைமுறையில கொண்டு வரதா சாத்தியங்கள் அதிகமா இருக்குங்க. சோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பாத்தீங்கன்னா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதே போல 2025 நியமனங்கள் தடை விதிக்க போறதா வாய்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மக்களை நீங்க நம்முடைய சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டர் 2025 நடைபெற்றது. இதுல 3274 பேருக்கு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. தேர்வு நடத்தினாங்க, இன்டர்வியூ வச்சாங்க. தேர்வை முடிச்சுட்டு வெறும் 2500 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆகல அப்படின்றத கொடுத்தாங்க. மீதி ஒரு 850 பேருக்கு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசில இந்த டிசிசி உடைய நியமனங்கள் பெண்டிங்ல இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் குழப்பத்தோட இருக்காங்க. சோ கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இவர்களுக்கு நிச்சயமாக வரும், கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ண சில விதிமுறைகளை நீங்க பின்பற்ற வேண்டியதா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலயுமே சரி, மண்டலங்கள் வாயிலா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பா தேவைப்படுதுங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிதுங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி உங்களால கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியும். சோ கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்கு. நீங்க இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த விதிமுறைகள் எல்லாமே நீங்க ஃபில்பில் பண்ணி போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மக்களே, போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் கொண்டு வர போறாரு முதல்வர் விஜய். 3000 பேருந்துகளை புதுதா வாங்கியிருக்காங்க. அதற்குண்டான டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்களா, டிசிசிய மீண்டும் தொடர போறாங்களா அப்படின்றது இன்னும் முதல்வர் விஜய் வெளியில. போக்குவரத்து கழகத்துல தனியார் பேருந்துகளுடைய டிக்கெட் உயர்த்தப்பட்டிருக்கு. அது கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. மக்கள் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில இது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற சேலம் மாவட்டத்துல இது மாதிரி நடந்திருக்கு. 30 ரூபா டிக்கெட்டை 35 ரூபா வாங்கியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியா போக்குவரத்து துறை அமைச்சர் ரத்து செய்யணும். இந்த மாதிரி அதிக கட்டணம் வசதிக்கு பேருந்துகளை உடனடியா உரிமங்களை முடக்கி ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி பண்ணா மட்டும்தான் மத்தவங்க யாருமே பாத்தீங்கன்னா கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கப்பட மாட்டாங்க. அதிகமா பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகளை ஓவர் கூட்டங்களை ஏற்றிக்கிட்டு ஆனாலும் டிக்கெட்டையும் ஓவர் ரேட்டுக்கு ஏத்துறது மக்கள் பாத்தீங்கன்னா சிரமத்துக்குள்ளாகிறாங்க. கண்டிப்பா போக்குவரத்து துறை அமைச்சர் இதுல ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் இருக்கு. பொறுத்துதான் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி உடைய புதிய நியமனங்களை விரைவில் நமக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தருவோம். உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.